வாழை படத்தோடைய கதை 1998ல நடக்கிற மாதிரி ஒரு கதையா இருக்கும். இந்த சீன்ல ஆக்ட்ரஸ் இருக்கிற டாலர்ஸ் போட்டிருக்கிறதுல 2 பசங்களுக்கு சண்டை வந்துடும். 90s காலகட்டத்தில் அந்த டைம்ல ஸ்கூல் படிக்கிற பசங்க வந்து எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச சாமி போட்டோவோ இல்லை ஆக்ட்ரஸோடைய போட்டோவோ அவங்களுடைய கழுத்தில் ஒரு கருப்பு கயிறு கட்டி அந்த டாலரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல இதெல்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ அதையுமே இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் வாழை. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த சீனில் சிவனேந்தனுடைய அம்மா மதியானத்துக்கு சாப்பாடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. கிராமங்களில் வாழ்கிற மக்கள் வந்து பொதுவாகவே கூலி வேலைக்கு போகிறவங்க. அவங்களுடைய மதியம் சாப்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னா பழைய சோறு, துவையல், மீந்து போன குழம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. இதையுமே இந்த ஒரு சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அந்த டைமில் நமக்கு ஃபேமஸாக இருக்கிற ஸ்நாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டாணி, தேன் மிட்டாய், உப்பு கடலை, பொரி, பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். இதுக்கான டீட்டெயிலுமே இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா லாரியில் போகும்போது சிவனேந்தனுக்கு வந்து வேலைக்கு போகவே பிடிக்காது. அவனுக்கு அவங்க அக்கா வந்து பட்டாணி தந்து சமாதானம் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டைமில் ஸ்கூல் படித்த பசங்க எல்லாருமே வயர்கூட, நரம்பு பை, மஞ்சள் பை இந்த மாதிரி பைகளை தான் வந்து ஸ்கூல் பேக்காக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கான டீட்டெயிலாக இந்த ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பசங்களுமே வந்து இந்த மாதிரி பேக்கு தான் வந்து ஸ்கூலுக்கு கொண்டுட்டு வருவாங்க. இந்த ஒரு பையன் வந்து மஞ்சள் பையை தூக்கிட்டு போவான். அந்த மஞ்சள் பையை பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த முதலியார் ஜுவல்லரின்னு கடை பேர் போட்டிருக்கோம். 90ஸ்லேருந்து இப்போ வரைக்குமே இந்த ஜுவல்லரி ஷாப் வந்து தூத்துக்குடி பக்கம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அதையுமே இந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 90ஸ்ல நமக்கு பிடிச்ச விளையாட்டு என்னது அப்படின்னா கிட்டி விளையாடுறது, கோழிக்குண்டு விளையாடுறது, கபடி விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அதையுமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு வந்து நீச்சல் அடிக்கும் போது நீச்சல் தெரியாதவங்களுக்கு ஒரு பலூன் மாதிரி சேஃப்டியான ஒரு ஜாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதே இது 90s காலகட்டத்தில் வந்து நம்மளை மூழ்க விடாமல் இருக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாரி டயரை வச்சு நீச்சல் அடிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா வாழை மரத்தை வச்சு நீச்சல் அடிக்க கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த ஒரு சீனுமே காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் வர வீடு, பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூல் காம்பவுண்டு இதிலெல்லாம் அந்த காலத்தில் போஸ்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுமே இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. வெறும் கலர் பேப்பரில் வந்து பிளாக் கலரில் மட்டும்தான் லெட்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துலையுமே. இப்போ தான் போஸ்டர் எல்லாமே வந்து குவாலிட்டியான டிசைனில் கலர் லெட்டர்ஸில் இருக்குது. இப்போலாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து கலர் யூனிஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த டைமில் ஒரே யூனிஃபார்ம் தான் இருக்கும். சின்ன பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஷர்ட்டும் காக்கி கலர் ட்ரௌசரும் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஒயிட் கலர் ஷர்ட்டும் காக்கி கலர் பேண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிஃபார்மை தான் சிவனேந்தனும் சேகரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அரிசி தேவைப்படுது அப்படின்னா நேராக ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு அரிசி மூட்டையை தூக்கி நம்ம வீட்டில் வச்சுக்குவோம். ஆனால் 90s காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வயலில் விளையிற அந்த அரிசி நெல்லை வந்து வீட்டில் மூட்டை மூட்டையாக வச்சுருந்து அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வருவாங்க. அதை தான் இந்த சீனில் வந்து டீச்சர் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் கம்யூனிஸ்ட் கட்சியை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னு கேட்டோம்னா உழைக்கிற மக்கள் ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை ரொம்பவே பிடிக்கும். அதையுமே இந்த படத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை நேசிக்கிற மாதிரி அந்த பையனோட அப்பா வந்து கட்சியில் ஒரு ஆளாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக அவங்களுடைய அப்பாவுடைய பெட்டியில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட கொடியும் அந்த சின்னமோடைய ஃபோட்டோவும் வந்து வச்சுருப்பாரு. சிவனேந்தன் வந்து கனியாக அவங்க அப்பா ஸ்தானத்துலேருந்து வச்சு பார்க்குறான் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக அவங்க அப்பா யூஸ் பண்ண கட்சியோட சின்னத்தை கொடுக்குற மாதிரி இந்த ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் அந்த ஊரில் இருக்கிற எல்லா வீடுகளையுமே பார்த்தோம் அப்படின்னா ஆக்டர் ராமராஜன் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பெயிண்டிங்கில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. தேர்தல் எலெக்ஷனுக்காக உண்மையிலேயே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பாராளுமன்ற தொகுதியில் ஆக்டர் ராமராஜன் அவர்கள் வந்து போட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு டீட்டெயிலுமே இந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த காலத்தில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே தலையில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பன் யூஸ் பண்ணுவாங்க. அதே இது இந்த படத்தில் வந்து என்னதான் டீச்சராக இருந்தாலும் வீட்டில் இருக்கும்போது ரிப்பன் வச்சு கட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டைமில் நிறைய ஊர்களில் ரஜினியோட ரசிகர்கள் தான் இருந்தாங்க. இந்த படத்துலையுமே வந்து புளியங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ரஜினி நற்பணி மன்றம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள் வந்து அவங்களோட டிஷர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி ஃபோட்டோவை போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிவனேந்தனுடைய வீட்லையுமே நிறைய இடங்கள்ல ரஜினி அவர்களுடைய ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சிருப்பான். அதே மாதிரி படத்துல நிறைய இடங்கள்ல 90ஸ்ல ரிலீஸ் ஆன விஜயோட துல்லாத மனம் துள்ளும், பூவே உனக்காக, பிரியமுடன் இந்த மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க.
சேகரும் சிவனேந்தனும் இவங்க 2 பேருமே காய் சுமக்க போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலில் முள்ளு குத்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஏமாத்துவாங்க. அப்போ சிவனேந்தன் வந்து வேணுக்குமே அவன் காலை கிழிச்சுட்ருக்குவான். அதே மாதிரி சேகர்கிட்ட இந்த மாதிரி கிழிக்க சொல்லுவான். நாங்களாம் கிழிக்காமலே நடிப்போம்டா, நாங்களாம் யார் ரசிகர், கமல் ரசிகர் தெரியுமா, எத்தனை அவார்டு வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஆனால் கடைசியில் சேகர் வந்து மாட்டிக்கிட்டு காய் சுமக்க போயிடுவான். சிவனேந்தன் வந்து ஊக்க வச்சு அவன் ஏமாற்றி ஓட்ட போட்டு அவன் காயமாக்கியிருப்பான். அதனால அவனை உண்மைன்னு நம்பி அவனை காய் சுமக்கிறதுக்கு போக விடாம வீட்டில் இருக்க வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே சேகர் வந்து வேலைக்கு போகும்போது நம்ம ஊர்ல கமல் படம் எங்க ஓடுது, ரஜினி படம் தான் ஓடுது அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த டயலாக் கனெக்ட் பண்ற விதமா உண்மையிலே 90s காலகட்டத்தில் கமலுக்கு என்னதான் ஒரு சில படங்கள் ஹிட் ஆனாலுமே ரஜினிக்கு 90ஸ்ல கமலை விட அண்ணாமலை, பாட்ஷா, முத்து, படையப்பான்னு இந்த மாதிரி 90ஸ்ல ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் படமா அமைஞ்சிருந்துச்சு. இதனுடைய ரெஃபரன்ஸாக தான் இந்த படத்துல இந்த 2 பசங்க பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஐயா வந்து இறந்து போயிடுவார். அந்த ஒரு ஷாட்டில் சீர்வரிசைன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் யூஸ் பண்ணுற தட்டு தாம்பாளத்துலலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் ஓலக்குடையில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதையுமே இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் ஒரு வீட்டு செவத்தில் பீடி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு வரைஞ்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கான டீட்டெயில் என்ன அப்படின்னா, அந்த டைமில் திருநெல்வேலியில் ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனி தான் ரொம்பவே ஃபேமஸாக பீடி உற்பத்தி பண்ணுற கம்பெனி. இந்த படத்தோடைய கதை வந்து திருநெல்வேலி பக்கம், தூத்துக்குடி பக்கம் நடக்கிறதுனால அந்த ஊரில் ஃபேமஸாக இருக்கிற சுக்லால் பீடியோட கம்பெனி செவத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் சாங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ கேசட்டில் கேட்குறத விட அந்த டைமில் ரிலீஸ் ஆகிருக்கிற படங்களுடைய பாட்டு புக் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. அந்த பாட்டு புக்கையுமே வந்து டீச்சர் வந்து சேகர்கிட்ட கொடுக்க சொல்லி சிவனேந்தனுக்கு கொடுக்குற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில டோக்கன் வந்து கையில் வச்சு 1 2 3ன்னு எண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் ஏன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமா ஸ்கூல்ல வர ஒரு சீன்ல ஒரு டீச்சர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏன் ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டா வாழத்தாருக்கு டோக்கன் கணக்கு பண்றதுக்கு தான் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஊர் மக்கள் சொன்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டோக்கனை கால்குலேஷன் பண்றதுக்காக மட்டும்தான் பசங்க வந்து படிக்க வைக்கிறதாகவும் அவங்க ஊராளுங்க சொல்ற மாதிரியும் அந்த டோக்கனுக்கான விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த டீச்சர் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல உங்களுக்கு கணக்கு வழக்கு பார்த்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ற ரூபா நோட்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். 90ஸ்ல யூஸ் பண்ற நோட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா இந்த மாதிரி அந்த காலத்துல யூஸ் பண்ற நோட்டா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரே ஒரு இடத்துல மியூசிக்லையுமே ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு சீனில் லாரி ஹாரன் வச்சு 5-6 ஹாரன் சவுண்டு கலந்து வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோல் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ராயன் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்டில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வாழை படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.